இப்போ நம்ம இங்க எதுக்காக கூடியிருக்கோம்? பண விதையை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? உங்களுக்கு என்ன தெரியும் பண மரத்தை பத்தி? நல்லா ஃப்ரீயா பேசுங்க, உங்களோட பேச தான் வந்திருக்காங்க. இல்ல பண மரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நீங்க கையில வச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் வெயில் காலம் வந்துச்சுன்னா நொங்குல இருந்து நிறைய இது பண்ணி நம்ம அதுல இருந்து வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு இடம் வந்துட்டு வாழ்வதற்கு தகுதியா இல்லையாங்கிறத வந்துட்டு அந்த ஒரு பனைமரத்தை வச்சுட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இடத்துல ஒரு பனைமரம் வந்துட்டு பட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்துட்டு பாலைவனமா மாறிட்டு இருக்குங்கிறது வந்துட்டு எடுத்துக்காட்டு. அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு உயிரினமோ இல்லை வந்துட்டு ஒரு சுத்தமாக தண்ணியே இருக்காது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன வராது, பனை வராது. அப்போ பனை மரம் வந்துட்டு வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மரம். ப்ளஸ் இதில் பெருசாக பராமரிப்பும் நம்மளுக்கு கிடையாது. எங்கேயாவது நம்ம நடவு செஞ்சுருக்கோமா? பண்ணது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீழே வந்துட்டு அந்த இது பழம் விழும், அதில் இருந்து தானாக முளைச்சிக்கும். அதனால தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த நீர்நிறை நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தானாக பனை மரம் வந்துட்டு அப்படியே கொத்து கொத்தா புதர் மாதிரி கிடக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், அதை நிறைய இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷமாகவே நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல பணம் விதைகளை வந்துட்டு நம்ம நட்டுருக்கோம். ஆனால் அது என்ன பண்ணுறோம், நம்ம பனங்கிழங்குக்காக ஆடு மாடு மேய்க்க போகும்போது நம்மளே என்ன பண்ணிடுறோம், பிடுங்கி நோண்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுறோம். அதனால அது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 10 இது வைக்கிறோம், சீட்லிங் வைக்கிறோன்னா அதில் இருந்து ஒரு 2-3 கூட முளைச்சி மரமாக வளருது கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாருமே இதே ஊர்க்காரங்க, இதில் இருந்து வரக்கூடிய பயனை அனுபவிக்க போகிறது யார்? நீங்கள் தான். அதனால் இப்போ வைக்கக்கூடிய இந்த பனை விதைகளை வந்துட்டு